கழிவுநீர் குழாய் சம்பந்தமான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டியும், உத்தரவை டீல் பேசும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கத்தின் தலைவர் குமார், துணைத் தலைவர் ஆனந்தன், பொருளாளர் சேகர், இணை செயலாளர் பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் காலாப்பட்டு மாத்தூர் ரோட்டில் உள்ள சாசன் சோலாரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையின் கடலில் துண்டித்து விடப்பட்ட கழிவுநீர் குழாயால் மீனவர்களின் வலைகள் சிக்கி அடிக்கடி பாதித்து வந்தனர். வலை இழந்த மீனவர்கள் கம்பெனி நிர்வாகத்திடம் இழப்பீடு கேட்டு வழங்காததால் சங்கம் சார்பில் 2022 தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கின் காரணமாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் 2022 ஆகஸ்ட் 22ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை 8 வாரத்தில் வெளியே எடுத்து மாவட்ட நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவின் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட நீதிபதியும் அப்போதைய மாவட்ட ஆட்சியருமான வல்லவன் கடந்த 25/4/2023 புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையின் உறுப்பினர் செயலருக்கு உத்தரவிட்டார். அந்த உத்தரவின்படி புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கம்பெனி நிர்வாகம் மீனவர் கிராம பஞ்சாயத்து அமைப்பிடம் ரூபாய் 5 லட்சம் கொடுத்து வாங்கிய பைப்லைன் புதைந்து விட்டது, எடுக்க தேவையில்லை என்ற கடிதத்தை சமர்ப்பித்து அமைதியாக இருந்தது. அதன் மக்கள் நல சங்கம் சார்பில் சென்னை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்து 22/1/2025 வழக்கின் தீர்ப்பில் 3 மாதத்தில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுக்கவும், வலை இழந்த மீனவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் 7/4/2025 முன்பாக எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிடவும் உத்தரவிட்டது. ஆனால் உத்தரவின்படி இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வலை இழந்த மீனவர்கள் கடந்த 21/3/2025 இழப்பீடு கேட்டு புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தீர்வான கடிதம் அளித்துள்ளனர். உடனடியாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி கடலில் உள்ள குழாய்களை வெளியே எடுக்கவும், வலை இழந்த மீனவருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் தீர்ப்பாயத்தின் உத்தரவை டீல் பேசும் போலி நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதனை கேட்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைக்கு உத்தரவிடுவதாக உறுதியளித்தார். இதேபோன்று மேலும் புகார் கடிதங்கள் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர் செயலருக்கும் மீன்வளத்துறை இயக்குநர் அவர்களுக்கும் தலைமை செயலருக்கும் வழங்கப்பட்டுள்ளது.